Good morning students, welcome to science class. So today I am going to continue with the 9th chapter, page number 100. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் சாலிட்ஸும் லிக்விட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து கேஸஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட கான்ஸ்டுவன்ட் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காம்பவுண்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா அதோட எலிமெண்ட் என்ன வரும்? கார்பன், ஆக்சிஜன். சல்ஃபர் டை ஆக்சைடுனா சல்ஃபர், ஆக்சிஜன். மீத்தேன் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன். நைட்ரஜன் டை ஆக்சைடுனா நைட்ரஜன், ஆக்சிஜன். அமோனியா அப்படின்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்தோம். காம்பவுண்ட் வந்து எதுலாம் யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த டேப்லர் காலம் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட காமன் நேம், கெமிக்கல் நேம், கான்ஸ்டுவன்ட்ஸ், அதுக்கப்புறம் யூசஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வாட்டரோட கெமிக்கல் நேம் வந்து ஹைட்ரஜன் மோனாக்சைடு. கான்ஸ்டுவன்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டர் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? ட்ரிங்கிங் அண்ட் அஸ் சால்வெண்ட். அடுத்து சுகரோட கெமிக்கல் நேம் வந்து சுக்ரோஸ். இது கண்டிப்பாக தெரியணும். அதோட கான்ஸ்டுவன்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சோடியம் குளோரைட், சோடியம் அண்ட் குளோரின். அதுக்கப்புறம் எசென்ஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக் அண்ட் பிரெட். அதுக்கப்புறம் வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட்டு, சோடியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் as cleaning agent in soap and softening of hard water. அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கால்சியம் என்ன சொல்லுவோம்? ப்ளீச்சிங் பவுடர்னால் கால்சியம் ஆக்சிக்ளோரைட், அப்புறம் கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் குளோரைட் as bleaching agent, disinfectant and sterilization of drinking water. குயிக் லைம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ். ஸ்லாக்டு லைம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். இது ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ். லைம்ஸ்டோன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஸோ இதில் என்ன சொல்லணும்னா கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ அதோடைய யூசஸ் என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக் பீசஸ், இதெல்லாம் தான். ஸோ இதோட லெசன் முடியுது. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்க்கலாம். எனிதிங் விச் ஆக்கிபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஸோ மேட்டர்னா என்னென்னு பார்த்தோமா? ஸோ ஏதாவது வந்து அதை ஆக்கிபை ஸ்பேஸ் பண்ணுது, மாஸ் பண்ணுதுன்னா மேட்டர். Material which has a definite shape and definite volume at room temperature with any number of free surfaces is called solid. So solid na enna theriyum. So அடுத்தது பார்த்தீங்கன்னா the molecule of a substance that contains two or more atoms of different elements combined together in a definite ratio is said to be molecule of a compound. அடுத்தது material which has a definite volume but no definite shape and has one free surface. So liquid. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் which has neither definite shape nor definite volume is easily compressible and has no free space is called gas. அடுத்தது metals are elements that are hard and shiny in appearance. இல்லையா, நம்ம மெட்டல்ஸ் படித்தோமோ அது எப்படி இருக்கும்? ஹார்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும் அப்பியரன்ஸில். சம் மெட்டல்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். எது? அயன், காப்பர், கோல்டு, சில்வர் எக்ஸட்ரா. அப்புறம் மெட்டல்ஸ் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலிமெண்ட்ஸ் தட் ஜென்ரலி do not shine, that are neither too hard or too soft are called non-metals. All gases are non-metals. ஸோ எல்லா கேஸஸும் என்னென்னு சொல்லுவோம்? நான்-மெட்டல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சம் நான்-மெட்டல்ஸ் என்னென்ன சொல்லுவோம்னா சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன். எலிமெண்ட்ஸ் which have the properties of metals and non-metals are called metalloids.
Some examples are arsenic, germanium, etc. ஸோ எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை வந்து மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸாகவும் பிரிப்போம், அதுதான் மெட்டலாய்ட்ஸ்னு கேட்போம். அதோட எக்ஸாம்பிள் என்னது? ஆர்சனிக், ஜெர்மன். On being hit, metals produce a typical sound. They are said to be sonorous. This property is being used in making temple bells. இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டிப்பிக்கல் சவுண்ட் எதில் வரும்? டெம்பிள் பெல்ஸில். The easiest way to represent the element and to write the chemical formula is using symbols. இதுவும் நம்ம சொன்னோம் இல்லையா? சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்தது டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா என்னென்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் கில்ஸ் ஆர் ப்ரிவென்ட்ஸ் த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எது வந்து நமக்கு நோய் வராமல் தடுக்குதோ அந்த மைக்ரோ ஆர்கானிசமை சாவடிக்கிறதோ ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அடுத்து செமிகண்டக்டர் சப்ஸ்டன்ஸ் விச் ஆக்ட்ஸ் as பேட் கண்டக்டர் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் as குட் கண்டக்டர் அட் ஹை டெம்பரேச்சர். பேட் கண்டக்டர்னால் லோ டெம்பரேச்சர், குட் கண்டக்டர்னால் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அதுதான் செமிகண்டக்டர். Reducing agent na enna? Substance which undergoes oxidation reaction the reducing agent. Carbohydrate அப்படின்னா compound which contains carbon, hydrogen and oxygen. Bleaching agent na enna? Substance which is used to remove the color. Bleaching இந்த word நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா என்னென்னா which is used to remove the color. ஏதாவது கலர் பட்டிருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது ப்ளீச்சிங். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா பாதுகாப்பாக வைக்கிறது. Substance which prevents food being spoiled by microorganisms. அதான் preservative. அடுத்தது இப்போது டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதை நம்ம பார்க்கலாம். The liquid metal used in thermometer is என்னது? ஓகேங்களா? அடுத்தது pictorial symbol of water is given by the alchemist. என்ன சொல்லுவோம்? The triangle-ஓட தான் சொல்லுவோம். Triangle shape. See the answer, second B. Third one, which one of the following element name is not derived from planet அப்படின்னா மெர்குரி. சிம்பிள் ஆஃப் மெர்குரி என்ன சொல்லுவோம்? Hg அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் விச் ஹேஸ் ஹை கண்டக்டாலிட்டினா எதை சொன்னோம்? கார்பன். டி த ப்ராப்பர்ட்டி விச் அலோவ்ஸ் த மெட்டல்ஸ் to be hammered into their sheets is one malleability. The non-metal which conducts electric current is carbon. A தான் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது pencil lead contains graphite. Identify the state of matter based on arrangement of molecules. ஸோ இது பார்த்திங்கன்னா A வந்து கேஸ், B வந்து சாலிட், C வந்து liquid. Fill in the blanks பாருங்கள். The element which possesses the character of both metals and non-metals, metalloids. ஆமாம் தானே இப்போ படித்தோம் இல்லையா? சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் என்ன சொல்லுவோம்? W. Melting point of most metal is higher than non-metal. Higher. Water contains hydrogen and oxygen as element. Silicon is used as semiconductor. அடுத்தது மேட்ச். அயன் வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம்? சீவிங் நீடில். அடுத்தது வந்து காப்பர்ன்றது ஃபார் மேக்கிங் வைஸ். டங்ஸ்டன் அப்படின்றது as fuel for ignition in rocket. போரான் அப்படின்னா மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் அ பல்ப். இந்த மேட்ச் பாருங்கள். ஆட்டம்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் கைண்ட். எலிமெண்ட்னா என்ன? பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். காம்பவுண்ட்னா என்ன? ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மாலிக்யூல் அப்படின்னா ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. வித் திஸ் த லெசன் கெட்ஸ் ஓவர். ரீட் த லெசன் ஃபுல்லி அண்ட் ஐடென்டிஃபை த ஆன்சர்ஸ். If you have any doubt, you can ask in the next class. Thank you, students.